பிரைஸ் த லார்ட். திருப்பாடல்கள் அதிகாரம் 18, இறை வார்த்தை 29. உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் இறை சிந்தனையின்படி, உம்முடைய துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி, ஆண்டுடைய வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் துணையுடன் நம்மளை எதிர்த்து வருகிற எந்த படையும், எந்த பிரச்சனைகளையும், எந்த போராட்டங்களையும் நாம் நசுக்கிறதுக்கு ஆண்டவர் துணை புரிவராக இருக்கிறார். அவருடைய துணையால் நம்ம எந்த மதிலையும் தாண்ட முடியும். பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, கலக்கங்களோடு, வேதனைகளோடு நாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கடந்து வர நமக்கு உதவி செய்வார். நாம் 2 மக்கபேயர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்தியோக்கு என்ற மன்னன் பெரும் படையோடு யூதேயாவை எதிர்த்து வருவதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி எட்டியது. யூதா இதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு அவர் கட்டளையிடுறார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோயில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக ஆண்டுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவர்கள் எல்லோரும் 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோர்மிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். மூப்பர்களோடு தனிமையில் கலந்து பேசிய பின் மன்னரின் படை யூதாயாவின் மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றுவதற்கு முன்பாகவே கடவுளின் துணையுடன் புறப்பட்டு சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார் யூதா. உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்துவிட்டு திருச்சட்டம், கோவில், நகர், நாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றிற்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம்முடைய ஆள்களுக்கு யூதா அறிவுரை கூறினார். பின்னர் மோதாயனுக்கு அருகில் பாசறை அமைத்து கடவுளுக்கு வெற்றி என்று ஆள்களை போர்க்குடல் எழுப்ப சொன்னார். வலிமை படைத்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு படைப்பிரிவினோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார். பாசறையில் இருந்த 2000 பேரை கொன்றார். இறுதியில் கலக்கமும் குழப்பமும் அந்த பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் அந்த பொழுது புலரும் வேளையிலே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு துணிவுடன் அந்த யூதா அந்த மக்களுக்கு அறிவுரை கூறி முன்பாக அவர்கள் போர் தொடுக்கத்திற்கு முன்பாகவே ஞானத்துடன் செயல்பட்டதால் ஆண்டுடைய உதவி அவர்களுக்கு இருந்ததுனால அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் இந்த நாளில் நமக்கு எதிராக வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சில கலக்கங்களாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, ஏன் பலவீனமாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய துணையோடு இருக்கும்போது, ஆண்டவருடைய துணையோடு நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது எப்படையும் நசுக்குவதற்கு நமக்கு ஆற்றல் ஆண்டவர் கொடுப்பார். என்னுடைய கடவுளின் துணையால் நம்ம எந்த மதிலையும் தாண்டுவதற்கு ஆண்டவர் துணை செய்ய காத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் பாத்துல நம்ம ஒப்பு கொடுத்து எந்த செயலை செய்தாலும் செயல்களை ஆண்டவத்தில் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பாதத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நம்ம வெற்றியை காண்போம். ஜெபிப்போமா. நிகழான்பின் பரலோக பிதாவே,
இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா உம்முடைய துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாங்க சுவாமி. அப்பா உம்முடைய துணையால் நாங்கள் எம்மதிலையும் தாண்டுவதற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு துணையாக இருங்க ஆண்டவரே. எந்த மதிலையும் தாண்டுவதற்குரிய அந்த பலனை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், பலத்தால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.